ரொம்ப நாளா பைரசி சைட்டை பத்தி பேசணும் நினைச்சிட்டு இருந்தேன். ரீசெண்டா ஏகப்பட்ட பைரசி சைட்டை கூட வந்து பேன் பண்ணிருந்தாங்க. அது நிறைய கிரியேட்டர்ஸுமே வந்து நிறைய சைட்டை வந்து பேன் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வேற சைட் வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கன்ட்டு நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தேன். இப்போ அதை பத்தி பேச போறது கிடையாது. பட் ஜனநாயகன் டெலிகிராம்ல லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு பைரசி வந்து எந்த அளவுக்கு தப்புன்னு புரிய ஆரம்பிச்சு. ஏன்னா ஒரு மூவிக்கு பின்னாடி 1000க்கும் மேற்பட்ட ஆட்களோட உழைப்பு இருக்குது, ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுமே இருக்குது. இதனால ப்ராப்பரா ரிலீஸ் ஆன மட்டும் தான் அவங்களுக்குமே ரெவன்யூ கிடைக்கும். அதனால பைரசி தப்புன்ட்டு நிறைய பேர் பேசிருப்பீங்க அந்த ஒரு இஷ்யூக்கு அப்புறம். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா அனிமேலுமே ஒரு எபிசோட ரெடி பண்றதுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கூட ஆகலாம். நீங்க எந்த அளவுக்கு குவாலிட்டியை கேக்குறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான ஆட்கள் வந்து அந்த ஒரு எபிசோட்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதிகமான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுமே வந்து அதுல இன்வால்வ் ஆகும். நான் அந்த ஃபீல்டர் எடுத்தனால எனக்கு ஓரளவுக்கு தெளிவா தெரியும் ஒரு எபிசோட எப்படி ரெடி பண்றாங்கன்ட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரி போடுவாங்க, அதுக்கப்புறம் 2D அனிமேஷன், வாய்ஸ் கொடுப்பாங்க, எடிட்டிங் பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுப்பாங்க, நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க, கலரிங் பண்ணுவாங்க, காம்போசிட்டிங் பண்ணுவாங்க. இப்படி ஏகப்பட்ட வேலை இருக்குது ஒரு எபிசோட ரெடி பண்றதுக்கு. அதனால அது ப்ராப்பரா ரிலீஸ் ஆன போது தான் அவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் இந்த வொர்க் வந்து எந்த அளவுக்கு மைண்ட் டிஸ்டர்பிங் ஆன ஒரு வொர்க்னு தெளிவா தெரியும். மார்வல்லையும் பார்த்திருப்பீங்க, ஜாப்பனீஸ்ல கூடிய ஆட்களையும் பத்தி உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். சோ அதனால இது ப்ராப்பரா ரிலீஸ் ஆன போது தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். இதை தாண்டி ஏதாவது பைரசி சைட்ல வந்து ரிலீஸ் ஆச்சுனா as a கன்சியூமரா வந்து நீங்க ஃப்ரீயா பார்த்துருவீங்க. பைரசி வெப்சைட் வச்சிருக்கவனுக்கு வந்து லாபம் இருக்கும். ஏன்னா அந்த வெப்சைட்ல வந்து ஆட் ரன் ஆவறனால. பட் ஸ்டுடியோக்கு தான் வந்து லாஸ் இருக்கும். இந்த எபிசோட பண்ணக்கூடிய ஸ்டுடியோக்கு தான் வந்து லாஸ் வரும். நீங்களுமே பார்த்திருப்பீங்க ஏகப்பட்ட இடத்துல ரெவென்யூ அடி வாங்குற மாதிரி பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு ரீசனால தான் நிறைய பேர் லிங்க் ஏக போஸ்ட்ல நான் கிரன்ச்சிரோல்ல பாருங்கன்னு சொல்லிருப்பேன். அண்ட் அதே ரீசனால தான் தமிழ் டப் அனிமே வந்து கிரன்ச்சிரோல்ல வந்து சஜஷன் பண்ணிருப்பேன். பிகாஸ் 99 ரூபாய் தான் மாசத்துக்கு. பேசிக்கா என்ன சொல்ல வரேன்னா பைரசி வந்து தப்பு. அதனால இந்த மாதிரி வெப்சைட் வந்து பேன் பண்றது கரெக்டான விஷயம் தான். நீங்க வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னு திட்டக்கூடாது. ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து இது கரெக்டான விஷயம். கண்டிப்பா இது பண்ணி தான் ஆகணும். சோ நான் சொல்றது வந்து உங்களுக்கு கரெக்ட்னு தோணுச்சுன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. அனிமே பார்க்கக்கூடிய ஃபேன்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.